காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. சின்மை வேர்ஷன், பி வேர்ஷன் எல்லாத்தையும் விட இந்த பத்மா கடை வேர்ஷன் செமையா இருக்கும். விசாரி ஏன் இருந்தா போல பேண்டு கத்தியன் வந்து என்ன கீழே தள்ளி விட்ட நீ. எனக்கு மேல நீயும் விழுந்த. ஐயோ ஒன்னும் அக்கா, அந்த சின்ன வயசுல பின்னுக்கு இருந்து பேண்டு கத்தி பயமுறுத்து வந்தானே, அப்படி இங்களும் ஓடி வந்து பயமுறுத்தலாம்னு செஞ்சேன். ஒரு வேகத்துல அப்படியே இடிச்சு தள்ளி விழுத்திட்டேனக்கா. உனக்கு சின்ன வயசா நாயே பேண்டு கத்தி பயமுறுத்துறதுக்கு எலும்பு முறிஞ்சிட்டோ தெரியல எருமை. ஒன்னும் பத்மாக்கா, நல்ல வேலை நான் உங்களுக்கு மேல விழுந்தேன். நீங்க எனக்கு மேல விழுந்திருந்தா நான் சப்பாளிஞ்சு போயிருப்பேன். இவையன் ரெண்டு பேரும் சைக்கிள் செல்லுக்கு எம்பிட்ட எலி மாதிரி நசிஞ்சு போய் கிடைக்கணும். கவிதா, அதுலயும் பத்மா கடை காமெடிய பேரன், ஆளிட உடுப்பும் மண்டையும். என்ன ரெண்டு பேரையும் நாய் துரத்திட்டு போல கடிச்சு குதறிட்டோம். இல்லையடி, நாய் ஒன்னும் துரத்தில. இந்த பக்கத்தில் இருக்கிறாளே சுகந்தி, இவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் நல்ல வடிவா சின்மை இருக்கிறாவே, அவ போட்டு உடுப்புட கலரில் உடுப்பெல்லாம் போட்டு தலையெல்லாம் அதே கேஸ்டையெல்லாம் அழகா செஞ்சு கொண்டு வந்து இந்த மரத்துக்குள்ள இருந்து பாடியண்டு இருப்போம்ண்டு வந்தேன். இவள் எங்க விடந்து வந்தாலோ தெரியா, விண் கூவியண்டு வந்தாள். வந்து ஒரே இடி நான் நிலத்தில. ஓ, இது சின்மை கெட்டப்பா. கோயில் வாசல்ல ரெண்டு பேரும் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. ஐயா ராசா வினோத், அந்த இந்தியாவில் ஒரு தம்பி குகேஷோ ஏதோ ஒன்று சொல்லி, அவர் செஸ்ஸில் எல்லாம் முதலாம் இடமா. அப்படி நீயும் எல்லாம் பழகணும். என்ன வினோத், அம்மா அங்கு வாங்க. போலீஸ் தம்பி வாங்க. துர்கா வாங்க. வாங்க சார். நீங்கள் அந்த ஃபார்மை தாங்க, நான் சைன் வச்சு தாரேன். வேறு எதுவும் உதவி என்றாலும் பிரச்சனை இல்லை. பேங்குக்கு எதுவும் நான் கூட வரணுமா? இல்லை சார், இல்லை சார், அது சைன் வச்சா ஓகே. நான் நாளையே கொண்டு போய் கொடுப்பேன். அம்மாக்கும் போலீஸாங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சது. ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரம் தான் இது. என்ன வினோத் கதைக்கிற? இப்படியா கதைக்கிறது? அம்மா, இப்படித்தானே மயூரி அக்காவும் மயூரன் அண்ணாவும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய விட்டு ஒரு பத்திரம் ஒன்றை இப்படி வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும். அது அப்போ அப்படி சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சுன்னு. அதுதான் சொன்னேன். சார் சாரி சார், அவன் சும்மா அப்படித்தான், மன்னிச்சு கொள்ளுங்க சார். ஐயோ, இதுக்கெல்லாம் இதுக்கு மன்னிப்பு? அதுக்கும் பிள்ளைய போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. நான் இதில் ஒன்றுமே நினைக்கல. அது பிள்ளைகள் என்னத்தை பார்த்ததுகளோ அதில் கதைக்கும் என்ன, அது இன்னும் நான் பெருசாக எடுக்கல. சரி, நான் போயிட்டு வரேன்.